நினைச்ச மாதிரி பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டீங்கக்கா. ஆமா முடிதா, உன் மன தைரியமோ அந்த கடவுளுடைய அருளும் தான் இத்தனை குடத்தையும் இத்தனை படியில ஏறி உன்னை கொண்டு வர வச்சிருக்கு. அம்மா, பொங்கல் வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அக்கா பொங்க பானையில அரிசி எடுத்து போட்டா மட்டும் போதும். புனிதா புனிதா, இது பார் பொங்க பானையில தயாரா இருக்குமா. நீ பொங்க பானையில உன் கையால அரிசி எடுத்து போட்டா மட்டும் போதும் கண்ணா. இது பார் புனிதாமா, மெதுவா எழுந்து போய் பொங்க பானையில அரிசியை போட்டுடலாம். வாமா, எழுந்துருமா. அத்தை உன்னை கூட்டிட்டு போறேன், வா. அக்கா இரு, நான் பிடிக்கிறேன். மெதுவா எழுந்திருக்கண்ணா. அவ்வளவுதான். வா புனிதா, வா. மெதுவா. நான் புனிதா, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அரிசி எடுப்போம். போன்னு சொல்றேன். கொஞ்சம் இருமா, அப்படியே இருமா. இத பாரு அக்கா, இந்த அரிசி அப்படியே எடுமா. அப்படியே இன்னொரு தடவை அரிசி போடுமா. இன்னொரு வாட்டி. போதும். வாமா, வா. அம்மா, மெதுவா புனிதா, மெதுவா. அவ்வளவுதான். உட்காரியா? அவ்வளவுதான். புனிதா, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். அம்மா உன்னை இப்படி ஏமாத்திட்டியே. ஐயோ அம்மா, புனிதா என்னம்மா ஆச்சு? புனிதா, ஐயோ உனக்கு எதுக்கு புனிதா இந்த கஷ்டம் எல்லாம்? அம்மா சாரிம்மா. அப்பாக்கு ஒன்னாக கூடாதுமா. நீங்க எப்பவுமே தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா. நம்ம சரவணன் தேவான கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா. அதுக்காக தாமா நான் இதெல்லாம் பண்ணேன். ஐயோ புனிதா, ஐயோ கண்ணு தரமா. அம்மாவை பாருமா புனிதா. ஐயோ புனிதா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? புனிதா, புனிதா எவ்வளவு கூப்பிட்டாலும் கண்ணு முழிக்க மாட்டேங்கிறானே. கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ஐயோ தண்ணி பேசுறான் பார் பேச்சு. கேட்டியா மரகதா? இவ்வளவு கஷ்டமான பரிகாரம்னு தெரிஞ்சோ எங்க வீட்டு பொண்ணை கடத்தை கொண்டு வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கீங்களே. இவனை விட ஏன் தன்மொழி, உனக்கு எப்படி மனசு வந்து இதை செய்யறதுக்கு? செய்யறத எல்லாம் செஞ்சுட்டு என்னமோ தண்ணியாம அக்கறையா பேசுறீங்க. இத பாருங்கன்னு, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலாமே. வீட்டுல போய் கேட்டுக்க மரகதா, இதெல்லாம் நீதான் கேட்கணும். இவங்க செய்யறதெல்லாம் செய்வாங்களா, குடும்பப்படுத்துவாங்களா? ஆனா ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டா பதிலா வீட்டுக்கு போய் சொல்லுவாங்களா? நல்லா இருக்குதுமா உன் நாய. புனிதா, கண்ணு திறக்கறாமா? புனிதா, அம்மாடி. ஐயோ ஐயோ புனிதா, போலாம் வா அண்ணே, கூட்டிட்டு போலாம். வா. மெதுவா எழுந்துரு. அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நம்ம பொண்ணு புனிதாவை இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு நான் அனுமதிச்சிருக்கவே கூடாது. எனக்காகவும் அவருக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் கோயில்ல தண்ணி குடம் எடுத்து பரிகாரம் பண்ணிருக்கா. அவளை இவ்ளோ கஷ்டப்படுத்தி நாங்க நல்லா வாழணுமாக்கா? என்கிட்ட பொய் சொல்லிட்டு மறைச்சிட்டு போயிருக்காக்கா. தெரிஞ்சிருந்தா நான் அவளை கோயிலுக்கு போகவே விட்டுருக்க மாட்டேன்க்கா. அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, மன்னிச்சிருங்கக்கா. மரகதம்,
நமக்கு கூட தெரியாம தேன்மொழி பண்ண காரியத்தை பாத்தீங்களா? விடு மரகதம். அந்த ஐயா சொன்னாருன்னு தானே புனிதா அதை பண்ணிருக்கா. இதுல தேன்மொழியை தப்பு சொல்ல என்னமா இருக்கு? அத நான் சொல்றேன் மாப்பிள. மாப்பிள, மலை மேல இருக்கிற கோவிலுக்கு அதுல இருக்கிற படிகள்லாம் கையில தண்ணி குடத்தோட பல முறை ஏற வச்சு அவளை கொடுமைப்படுத்தினாங்க உங்க தங்கச்சி தேன்மொழி. நான் சும்மா பேச்சுக்கு சொல்ல மாப்பிள. ஒரு நாளைக்கு என் தங்கச்சி மரகதை எங்க வந்து, அண்ணே புனிதா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காக அங்கங்க எப்ப ஓடி ஆடிக்கிட்டே இருக்கா. ஒவ்வொரு மாதிரியும் அவ பாதம் இந்த வீட்டு தரையில படும்போது அவ காலு வலிக்காதானே. அதனால இந்த வீடு முழுக்க ரத்தன கப்பலத்தை விரிச்சிடலாமா என்ன கேட்டேன். அப்படி கேட்ட என் தங்கச்சி எக்க மலை கோயில்ல தன்னோட பொண்ணு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக படியெல்லாம் குடகுடமா அவளை தண்ணியோட ஏற வச்ச உங்க தங்கச்சி எங்க மாப்பிள்ள. தேன்மொழி, நானே உங்ககிட்ட கேக்குறேன், இப்படி ஒரு பரிகாரம் கண்டிப்பா பண்ணிருக்கணுமா? நல்ல கேளுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுருவீங்கன்னு தெரிஞ்சுதானே புனிதா விட்டு எல்லார்கிட்டையும் போய் சொல்ல வச்சு அவளை மட்டும் கூட்டு போயிருக்காங்க இந்த பரிகாரத்தை செய்ய வைக்கிறதுக்காக. அண்ணே, நீங்களாவது நான் சொல்றத முழுசா கேளுங்கண்ணே. நீ எதுவும் சொல்ல வேணாம் தேன்மொழி. நீ பண்ணது சரியா அத மட்டும் சொல்லு. புனிதாக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்ண சொல்லு. தப்புதான் அண்ணே, ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நீங்களே சொல்லுங்க அண்ணி. என் அண்ணனுக்கு ஒண்ணுனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதான் பரிகாரம் கேட்க போனோம். ஆனா அந்த ஐயா இப்படி ஒரு பரிகாரம் சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணி. தேன்மொழி, என்ன பரிகாரம் ஏதுன்னு எந்த விவரமும் தெரியாம தான் நீ போய் சொல்லி புனிதாவா அந்த கோயிலுக்கு கூட்டு போனியாக்கு. இதெல்லாம் நம்பறதுக்கு நாங்க என்ன புனிதாவா? ராஜமுத்து, கொஞ்சம் பார்த்து பேசு. தேன்மொழி தான் தப்பு சொன்னது தப்புன்னு ஒத்துக்கிட்டால. இப்ப பரிகாரமும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இனிமே அதை பத்தி பேசி என்ன பார்க்க போகுது? அப்பல உங்க தங்கச்சியை பத்தி நான் ஒரு வார்த்தை சொன்னதும் நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது. அப்ப நான் என் தங்கச்சி அவ பொண்ணு, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு அந்த வருத்தமும் கோபமும் இருக்கதானே செய்யும் மாப்ள. கொஞ்சம் என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ இவங்க கிட்ட சொன்னாங்களா ஏதோ பரிகாரமா, உடனே கூட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இவங்க பரிகாரத்தை செய்ய வச்சதை யார? நம்ம புனிதாவ தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்ள, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமா? எப்படியாவது இந்த பரிகாரத்தை பண்ணுவேன்னு புனிதா உறுதியா இருக்கும்போது என்னால எதுவுமே சொல்ல